எம் சுபாஷ் சந்திர போஸ் எனும் நான் இந்திய நாட்டிற்கும் இந்திய அரசியலமைப்பிற்கும் ரொம்ப நன்றியோட இருப்பேன்னு, சட்டத்தின்படி கட்டமைக்கப்பட்ட அரசியலமைப்பிற்கும் நான் அடங்கி இருப்பேன்னு, தமிழ்நாடு அரசு படையில் ஒரு குடிமகனா நேர்மையோடு நியாயமாகவும் பயத்துக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆளாகாம மக்களுக்கு பணிவிட செய்வேன்னு, அரசு சட்டத்தின்படி மக்களுக்கு எந்தவித கேடு நடக்காமல் சட்டத்தின்படி எனக்கு கொடுத்திருக்க விதிமுறைகளை கடமைகளை என்னால் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றுவேன்னு மனப்பூர்வமா உறுதி அளிக்கிறேன். சார் வணக்கம். எம் சுபாஷ் சந்திர போஸ். ஆமா சார். எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, போயும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்குப்பா வந்த? மாமூல் நல்லா கிடைக்கும்னு வந்திருப்பாரு போல இருக்கு. அது நம்ம கைக்கெல்லாம் வராதுமா, அங்கே நின்றும். எதுக்குப்பா இந்த வேலை? மனுஷன் பொழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல. இது மனுஷங்க வாழ்றதுக்காக இல்ல சார், நல்லது வாழ்றதுக்காக. வணக்கம் வணக்கம். அப்பாடி, என்ன கிளி செம்மையா இருக்கிற. சினிமால ட்ரை பண்றியா? அண்ணே செம்மையா சொல்லிட்டீங்கண்ணே, அதான் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். என் ஃபேஸ்க்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். ஓ ஃபேஸ்க்கு என்ன? அத காமிச்சுதானே 2 ஏக்கர் நிலம் வாங்கினதா கேள்விப்பட்டேன். நீங்க மட்டும் என்ன குறைச்சலா? இந்த ஊர் எல்லையில 4 ஏக்கர் நிலத்தை வாங்குனீங்களாமே. பாவி நாராயணா, பாத்தியா இன்ஃபர்மேஷன் வாங்குறதுல போலீஸை விட பயங்கரமா இருக்கா. அதனாலதான் இங்க இருக்கேன். ஓஹோ, என் வைஃப். சொல்லு லக்ஷ்மி. எங்க இருக்கீங்க? நான் ஸ்டேஷன்ல இருக்கேன். ஹே 103 டீ எடுத்துட்டு வா. போய் சொல்றீங்களா? ஆமாண்டி, உன்கிட்ட போய் சொல்ல முடியாது. அண்ணன் கிட்ட இருக்கேன். மறுபடியும் துர்கா கிட்ட போனீங்களா? நம்மளது இல்லாத பணம் நமக்கு எதுக்குங்க? இல்ல 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 ப்ளீஸ் ப்ளீஸ் லட்சுமி, நம்ம ஊருக்கு போறோம்ல, வெறும் கையை வீசிட்டு போனா நல்லா இருக்காது. உங்களுக்கு வர்ற சம்பளம் பத்தாதா? வர்ற சம்பளத்தை வச்சு நம்ம வாழ்க்கை மாறாது லட்சுமி. அதுக்காக தப்பான காரியம் செஞ்சு பொழைக்கணுமா? ஓகே, 10 மினிட்ஸ்ல உன் முன்னாடி இருப்பேன். ஹாப்பியா? பாய். பாலாஜி, உன் மனைவினா உனக்கு ரொம்ப உசுருன்னு நினைக்கிறேன். உயிர்னு அவ கண்ணீர் சிந்தினா என்னால தாங்க முடியாது. செத்துருவேன், செத்தே போயிருவேன். பக்கீரோட உயிர் கிளியில இருக்கிற மாதிரி உன்னோட உயிர் உன் பொண்டாட்டி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கீரை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என் உயிர் என் பொண்டாட்டி கிட்ட தான் இருக்கு. அது சரி, அண்ணனுக்கு என்ன ஃபுல் பண்டிகையா? வணக்கண்ணே. என்ன பாலாஜி? அண்ணே வணக்கண்ணே. அண்ணே உங்களுக்கு 100 ஆயுசுண்ணே. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சோம், அதுக்குள்ள வந்துட்டீங்க. அன்னைக்கு நடந்த எஸ்ஐ மர்டர் விஷயத்துல உங்க மேல் அதிகாரிங்க கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அண்ணே இந்த இந்த பாலாஜி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? அந்த ஃபைலை எப்பவோ க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ணே 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 அண்ணே, நான் ஒரு நாய் மாதிரிண்ணே. உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் எப்பவும் காவலா தானே இருப்பேன். நீ நன்றியுள்ளவன்டா. தேங்க்யூ தேங்க்யூண்ணே. இந்த நன்றியை எப்பவும் தக்க வச்சுக்க. அண்ணா ஊருக்கு போயிட்டு வந்தேன். எதுக்குடா? எங்க அப்பா செத்துட்டாருன்னு, அதுக்காக தான். 10,000 ரூபா கொடுறா. அண்ணா இன்னும் கொஞ்சம், கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னொரு 10,000 போட்டு கொடு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. எப்போ வருவ? இப்படி போயிட்டு அப்படி வந்துருவேன், அவ்வளவுதான். பேச்ச குறை, போயிட்டு வா. என்னடா?
போடா. தேங்க்யூ அண்ணே. ஹே, கிச்சு 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 கிச்சு. என்னண்ணா? அர்ஜென்ட்டா மும்பை பாபியை கூப்பிடுறா. ஓடிடலாம். பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணே தண்ணி காலினே. டேய், மெரினா கடல்ல தண்ணி காலியானாலும் பரவாயில்ல. ஏய், என் பேக்ரவுண்ட்ல தண்ணி நிக்க கூடாது. நான் ஒரு தடவை ஆக்ஷன் பண்ணா ரியாக்ஷன் எங்கேயோ போயிடும். அண்ணே வேணாண்ணே, ஆக்ஷன் சொல்லாதீங்க. அண்ணே அவன் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறானே. தம்பி, நான் யாரும் தெரியுமா உனக்கு? எவனா இருந்தா எனக்கு என்ன? டேய், அவ என்ன சொல்லல, படத்தோட டைட்டில சொல்லிருக்கான். டேய், நான் மும்பை பாபிடா. அப்படின்னா சென்னையில எதுக்காக இருக்க? பாகிஸ்தான்காரங்க போகணும்னு சொல்ற ஜிஓ 610 பத்தி உனக்கு தெரியாதா? கோ பேக். என்னது கண்ணு தெரியாதவனையா இவ்வளவு நேரம் கலாச்சாம்? பார்க்காத மாதிரி போறீங்க சார். நிஜமாவே நான் பார்க்கல சார். ஏண்டா தொப்பையை இவ்வளவு வளர்த்தா மூளை எப்படி வளரும்? கேஸ் ப்ராப்ளம். வேண்டானே, லீக் ஆனா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். என்னது மாமூல் காசா? இது என் சம்பளம் சார். உன் சம்பளமா? அது என் கிட்ட இருக்கட்டும், நீ கலெக்ஷன் பண்ணி வாங்க. பாப்பா வணக்கண்ணே. இருக்கட்டும் இருக்கட்டும். இவன் தானே வாத்தியாரு? அப்படியா? என்னடா வாத்தி, நம்ம பையனுக்கு பர்மிஷன் இல்ல சார். காமெடி பண்றிய? கத்தி இல்லாம கழுத்து அறுத்துருவேன். கொஞ்சம் மரியாதையோட பேசு. நான் வாத்தியாரு. டேய், எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் தெரிஞ்ச ஒரே வாத்தியார் எங்க எம்ஜிஆர் தாண்டா. மரியாதையா என் பையனுக்கு 100க்கு 500 மார்க் போறியா இல்ல? எப்படிங்க போடுவேன்? அவன் வயிற்ற கிழிச்சா ஆனா அவனா கூட வராது. அப்படியா? எழுத்தெல்லாம் வயித்துல இருக்குமா? உன் வயித்துல எவ்வளவு எழுத்து இருக்குனே? ஐயோ, குடல்லாம் வெளியில வந்துருங்க. டேய், உன் வயித்துல எழுத்து இல்லாத போது என் பையன் வயித்துல மட்டும் எப்படி எழுத்து வரும்? மார்க் போறியா? போடுற சார். நாளையில இருந்து என் பையன் ஸ்கூலுக்கு வர மாட்டான். நான் உங்க வீட்டுக்கு வரணும். என் பையன் படிக்க மாட்டான். நானாவே படிப்பு சொல்லி தரணும். அவன் பரீட்சை எழுத மாட்டான். நானாவே மார்க் போட்டு பாஸ் பண்ணணும். அவன் உருப்படவே மாட்டான். என்ன சொன்ன? நான் தான் அவனை நல்லவனாக ஆக்கணும். துர்காவா கிளம்பி வரனா? டேய், சூட்கேஸ் எடுங்கடா. ஏய், அங்க பாத்தியா? பாபி வரான். ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? அண்ணன் அங்க வெயிட் பண்றாரு. எத்தனை பேர்ட்ட இருந்து தப்பிச்சு வரணும்? ஒருத்தரா 2 பேரா? சரி, முதல்ல நீ உள்ள போ. சரி, சீக்கிரம் உள்ள போ. வணக்கண்ணே.
சென்னையில இருந்து. ஹலோ புண்ணியா நல்லா இருக்கியா? டேய் நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஓகே ஏய் போஸே இதுல ஜாயின் பண்ணிட்டியா? ஜாயின் ஆயிட்டேன். என்ன நான் பேசுறேன். நல்லா இருக்கியாடா? உங்களை பார்க்காம எங்களால இருக்க முடியலண்ணே. புண்ணியா மனப்பூர்வமா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? அன்னைக்கு நீ என்னை பத்தி அரவிந்த் சார் கிட்ட சொல்லலன்னா நான் எப்பவும் பாஸ் கிட்ட இருந்து எமோஷனல் டயலாக் தான் கேட்கணும். இந்த மாதிரி சென்டிமெண்ட் டயலாக்ஸ் கேட்க கூடாது. சீரியஸா சொல்றேன் புண்ணியா, நம்ம 2 பேரும் எப்பவும் இப்படித்தான் சேர்ந்துருக்கணும்.